மார்ச் மாதம் 6ஆம் தேதி திருநீற்று புதனுக்கு பின் வரும் வியாழக்கிழமை. முதல் வாசகம். இணைச்சட்டம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறைவசனங்கள் 15 முதல் 20 வரை. மோசே மக்களை பார்த்து கூறியது: இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான்: இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரை பின்பற்றி அவரது வழியில் நட. அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைப்பிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பலுகுவாய். நீ உடைமையாக கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவிகொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால், இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கிக் கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரது குரலுக்கு செவிகொடு. அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 22 தொடங்கி 25 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது: என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வர். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாடை நாம் கூர்ந்து நோக்கும் போது ஒரு உண்மையை நம்மால் கண்டுகொள்ள முடியும். யாவை இறைவனை அன்பு செய்வதும் அவர் கொடுத்த கட்டளைகளை கடைபிடிப்பதும் ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்புடையவை. இஸ்ராயேல் மக்கள் இறைவனது கட்டளைகளை கடைபிடித்தது அவரது அன்பை ஏற்றுக்கொள்வதன் அடையாளமாகவும், கட்டளைகளை கடைபிடிக்காதது அவரது அன்பிலிருந்து விலகிச் செல்வதன் அடையாளமாகவும் கருதப்படுவதை நம்மால் அங்கு பார்க்க முடிகிறது. மேலும் இறைவனால் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை அவர்கள் கடைபிடித்த போது அவர்கள் வாழ்வை தேர்ந்து கொண்டார்கள். இதற்கு மாறாக கட்டளைகளை மீறிய போது சாவை தேர்ந்து கொண்டார்கள் என்ற சிந்தனையையும் நாம் பழைய ஏற்பாட்டில் காண முடிகிறது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரை பின்பற்றி அவரது வழியில் நட. அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைப்பிடி. அப்போது நீ வாழ்வாய் என்றும், நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரது குரலுக்கு செவிகொடு. அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு என்று வாசிக்கின்றோம். இப்படிப்பட்ட கட்டளைகளை மீறுவதில் முக்கியமான அங்கமாக இருந்தது பிரதெய்வ வழிபாடு.
10 கட்டளைகளில் முதல் 3 கட்டளைகள் யாவை இறைவனுக்கு மட்டும் பிரமாணிக்கமாக இருப்பது குறித்து பேசுவது நாம் அனைவரும் அறிந்ததே. எனவே பிற தெய்வ வழிபாடு இறைவன் கொடுத்த கட்டளைகளை மீறிச் செல்வதற்கான காரணமாக இருந்ததோடு இறைவனிடமிருந்து அந்நியப்படுவதற்கும் காரணமாக இருந்தது. மேலும் அது சாவை தேர்ந்தெடுப்பதற்கான காரணமாகவும் இருந்தது. உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவிகொடாமல் கெட்ட அலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றிற்கு பணிவிடை புரிந்தால் இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கிக் கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது என்று இறைவன் மோசே வழியாக கூறுவதை நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்கள், இந்த வேற்று தெய்வ வழிபாட்டை சரியான முறையில் புரிந்து கொள்வது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இஸ்ராயேல் மக்களில் பலர் கானான் நாட்டில் குடியேறிய பொழுது அங்கு நிலவிய வழிபாட்டு முறையினால் ஈர்க்கப்பட்டனர். கனானியர்களது வழிபாட்டு முறையில் மிக முக்கியமான அங்கமாக இருந்தது ஃபெர்டிலிட்டி கல்ட் என்று சொல்லப்படுகின்ற வளமை வழிபாடு. கனானியர்கள் ஒரு பாம்பை செய்து அதை வழிபட்டு வந்தனர். அதை வழிபட்டால் தங்களது வாழ்வு பல்வேறு வகையான வளமைகளால், முக்கியமாக பொருளாதார வளமையால் நிரப்பப்படும் என்று நம்பினர். மேலும் இந்த வழிபாட்டில் ஒழுக்க பிறழ்வுகள், அதாவது பாலியல் முறைகேடுகள் நடைபெற்றன. இஸ்ராயேல் மக்களில் பலர் மேற்கண்ட வளமையான வாழ்வையும் பாலியல் இன்பத்தையும் தேடி கனானியர்களது வழிபாட்டை நாடிச் சென்றதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. இப்படிப்பட்ட பிற தெய்வ வழிபாடு இஸ்ராயேல் மக்கள் மத்தியில் பல்வேறு தீமைகள் வருவதற்கான காரணமாக இருந்தது. முதலாவதாக, தங்களை எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்த யாவே இறைவனை இஸ்ராயேல் மக்கள் மறந்தனர். இரண்டாவதாக, குடும்ப உறவுகளில் சிதைவு நேரிட ஆரம்பித்தது. மூன்றாவதாக, இன தூய்மையும் கெட ஆரம்பித்தது. நான்காவதாக, பொருளாதார வளமை ஒன்றே முக்கியமானது என்று எண்ணக்கூடிய மனநிலை இஸ்ராயேல் மக்கள் மத்தியில் அதிகமானது. இதன் காரணமாக சமூக ஏற்றத்தாழ்வுகள் பெருகின. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்களது இன தூய்மையையும் தங்களுக்கிடையேயான உறவையும் தங்களை எகிப்திலிருந்து விடுவித்த யாவே இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டிய நிலைமையையும் இறைவனை மையப்படுத்திய வாழ்வையும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இஸ்ராயேல் மக்கள் மத்தியில் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இறைவன் தங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருந்த கட்டளைகளை வலியுறுத்த ஆரம்பித்தனர். இறைவனது கட்டளைகளை கடைபிடிப்பது வாழ்வை தேர்ந்தெடுப்பதற்கு சமம் என்றும், அதை மீறி பிற தெய்வங்களை, முக்கியமாக கனானியர்களது தெய்வங்களை வழிபடுவது சாவை தேர்ந்தெடுப்பதற்கு சமம் என்கின்ற கருத்தும் வலுப்பெற்றது. எனவே பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பிற தெய்வ வழிபாட்டை கண்டிக்கும் பகுதிகள் மேற்கூறப்பட்ட பின்னணியில்தான் பார்க்கப்பட வேண்டுமே ஒழிய, அதாவது அவை சமூக, மத மற்றும் உறவு சீர்கேடுகளுக்கு காரணமாக இருந்தன என்ற பின்னணியில் தான் பார்க்கப்பட வேண்டுமே ஒழிய, பிற மதங்கள் தம்மிலே தவறானவை என்ற பின்னணியில் பார்க்கப்படக்கூடாது. இன்றைய சூழ்நிலையில் பல பிரிவினை சபையை சார்ந்த போதகர்கள், ஏன் சில கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கூட பிற மதங்களை முற்றிலும் எதிர்மறையாக பார்க்கின்ற பார்வையும் அவற்றை குறைத்து மதிப்பிடுவதும் அவர்களிடம் காணப்படுகின்ற ஒன்று. இதற்கான அடிப்படை காரணம் மேற்கூறப்பட்ட வரலாற்று பின்னணியை அவர்கள் புரிந்து கொள்ளாததே. பிற மதங்கள் தம்மிலே தவறானவை என்ற பார்வை இறைவனது பன்முகத்தன்மையை நிராகரிப்பதோடு இறைவனது உலகளாவிய அளவு கடந்த அன்பை நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்ற விவிலியத்தின் அடிநாத சிந்தனையை தூக்கி எறிவதாக இருக்கிறது. ஜெபம். இறைவா, எம்மிலிருந்து மாற்று சிந்தனை கொண்ட மனிதர்களை மட்டுமல்ல, மாற்று நம்பிக்கை கொண்ட மதங்களையும் மதிக்க வரம் தாரும். ஆமென்.